Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மட்டன் கறி குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொடி எல்லாம் மட்டன்ல நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் முந்திரி கசகசா 3ஐயும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைத்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 7 விசில் வச்சுக்கலாம். 7 விசில் வரைக்கும் வச்சாதான் மட்டன் நல்லா வேகும். கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்முடைய மட்டன் கறி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கு. மட்டனும் நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்முடைய மற்ற வீடியோக்களையும் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டவொடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.